இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களை ஸ்மார்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் காட்டுற மாதிரியான நிறைய கேஜெட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான். உங்களுக்கு இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ்னா நல்லாவே யூஸ் பண்ணுவீங்க. டெக்ல நாலேஜ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் நம்மளோட லவுடலி டெக் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களோட சிவியை மட்டும் இந்த ஒரு மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா போதும். லொகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய மணலி ஏரியா தான். முக்கியமா உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே அப்ளை பண்ணுங்க. உங்க வீட்டை ஸ்மார்ட் ஹோமா மாத்தணும்னா எக்கச்சக்கமாலாம் செலவு பண்ணணும்னே தேவையில்லை. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணாலே போதும். ப்ரோ 1000 ரூபாயா அப்படின்னா இந்த கேஜெட்டோட யூஸை பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. அதுக்கு முக்கியமான ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்விட்ச் வாங்க வேண்டியது இருக்கும். இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 2 ஸ்விட்சை கழட்டிட்டு இதை ஈஸியாக ஃபிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் இருக்கனால பார்க்கறதுக்குமே நல்லா ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் 2 ஸ்விட்சை தான் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே 4 கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் டச் கண்ட்ரோல் பேஸ் பண்ணியே லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். வெறும் டச் கண்ட்ரோல் தானான்னு கேட்டிங்கன்னா அது ஸ்மார்ட் கண்ட்ரோல் கிடையாது. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுக்கணும்னு எதுவும் இறங்க வேணாம். இவங்களே வந்து மேனுவல் கொடுத்துருப்பாங்க எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நான் வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து கூட எப்படின்றத பண்ணிக்கோங்க. பட் குழந்தைங்க யாரும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டே பண்ணுங்க. இது ஸ்மார்ட் சுவிட்சாக மாற்றுறதுக்கு இதில் ஒய்ஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்மார்ட் லைஃப் அப்படின்ற ஆப் மூலியமாக பேர் பண்ணுங்க அப்படின்னா போதும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தால் தான் இதை ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஃபேன் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்க முடியும். இதை விட ஹைலைட்டு டர்ன் ஆஃப் ஃபேனு, டர்ன் ஆஃப் லைட்டுன்னு வாய்ஸ் மூலியமாக சொன்னாலே ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே கூகுள், டர்ன் ஆன் பெட்ரூம். Sure, turning the bedroom on. இதில் டைமர் கூட செட் பண்ணி சப்போஸ் வெளியிலலாம் லைட் எரியுது அப்படின்னா 6 மணிக்கு ஆன் ஆகிட்டு 8 மணிக்கு ஆஃப் ஆகணுன்ற மாதிரி டைமர் கூட உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு எனக்கே டவுட் இருந்தது. அதனால தான் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலேயே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது வரைக்குமே நல்லா தான் ஒர்க் ஆகுதுன்றனால தான் ஆட் பண்ணேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வருது. டேக் ப்ராடக்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஒரு கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று யூஸ் பண்ணும்போது தான் அடடா இந்த கேஜெட் ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணேன். இது வேற ஒன்றும் கிடையாது, வெயிட் மிஷின் தான். என்னங்க ப்ரோ வெயிட் மிஷின் 250 ரூபா 300 ரூபாய்க்கெல்லாம் சூப்பரான வெயிட் மிஷின் ஆல்ரெடி நிறையா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னா அதெல்லாம் சும்மா. இதை ஒன்று யூஸ் பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃபேமிலிக்கே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி ஏறி நின்னா வெயிட் காட்ட போகுது. ஆனால் அதோட ஹைலைட்டு இதில் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோனோட ஈஸியாக பேர் ஆயிரும். இவங்களோட ஃபிட் டேஸ் அப்படின்ற ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். டெய்லி உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஏறி நின்னீங்க அப்படின்னாலே ஆப் மூலியமாகவே நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கிராஃப்லாம் இருக்கனால எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குது இறங்கி இருக்குன்றதையும் டெய்லி ட்ராக் பண்ணலாம். இதை விட ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 4 ரவுண்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கால் போடுற மாதிரி கரெக்டாக ஏறி நின்னீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, போன் மாஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, விசரல் ஃபேட்லாம் இருக்கான்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜஸ்ட் இந்த ஆப்லேயே வந்து டீட்டெயிலாக அவங்களால பார்த்துக்க முடியும். இதை விட முக்கியமாக 2 டேட்டை வச்சு நீங்கள் கம்பேருமே பண்ணிக்க முடியும். ஸோ வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ண டேட்டு இன்னைக்கு டேட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிருக்கீங்க அப்படின்றத கூட பார்க்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 850 ரூபா 900 ரூபா இருக்குது. 300 ரூபாய்க்கு நார்மல் வெயிட் மிஷினை வாங்குறத விட இது பெட்டராகவே இருக்கு. இது ஆட் எதுவுமே கிடையாது, நானா வாங்கி டெஸ்ட் பண்ணி போட்ட ஒரு கேஜெட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அகாரோ பிராண்டோட ராயல் அப்படின்ற ஒரு டவர் ஃபேன் தான் பார்க்க போறோம். இதுல நிறைய ஹைலைட்டான விஷயம் இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்கு. அதுவும் என்ன அப்படின்றத வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம பிரீமியமா ஒரு அபார்ட்மெண்ட்ல வாங்கி வைக்கிறோம், ஒரு ஆஃபீஸ்ல வாங்கி வைக்கிறோம்னா செம செட்டப்பா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப பிடிச்சது ஆம்பியன் லைட் இந்த பாட்டம்ல இருந்து அப்படியே ஃபிளாஷ் ஆகி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நைட் டைம்ல பார்க்கும்போது செம சூப்பரா இருக்கு. நைட் லைட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கிறதுக்கு ஒரு நார்மலான டவர் ஃபேனா இருந்தாலும் இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மோட்டார் பாத்தீங்கன்னா BLDC மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால நாய்ஸும் ரொம்பவே கம்மியா குவைட்டா இருக்கும். பட் அதே சமயம் லோ பவர்ல ரன் ஆகுறனால எலக்ட்ரிசிட்டி பில்லை நல்லாவே சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு 3D ஏர் ஃப்ளோ ஆப்ஷன் இருக்கு. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் போற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் சைடு எல்லா பக்கமுமே ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கனால நீங்க ஒரு ஏசி ரூம்ல இருக்கீங்க, ஏர் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துக்கும் கவர் ஆகணும் அப்படின்னாலுமே இது செமையா செட் ஆகும்.
இதில் டச் பட்டன் கொடுத்துருக்காங்க வித் டிஸ்பிளேவோட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிமோட் மூலியமாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்பீட் கண்ட்ரோல் 12 லெவல் கொடுத்துருக்காங்க. மோடுமே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக காற்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகி கம்மியாகி வர மாதிரி, தூங்குறப்போ ஒரு மாதிரி, குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. ஏர் ஃப்ளோ அப்படின்னு வரும்போது நார்மல் ஃபேன் மாதிரி ஓவராக காற்று தள்ளாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக காற்று வர்றது தான் இதில் ஹைலைட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்க பெரிய குறைய பார்த்தீங்கன்னா, இது நம்ம நார்மல் டேபிள் ஃபேனுக்கான ஒரு ஆல்டர்னேட் ஃபேனே கிடையாது. அதை பட்ஜெட்டில் அழகாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இது டார்கெட்டடாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரூமில் ஏசி இருக்கு, ஏர் சர்க்குலேஷனை ரூம் ஃபுல்லாக சுற்றி விடணும், டார்கெட்டாக உங்களை நோக்கி அடிக்க வைக்கணும், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு அட்வான்ஸான ஃபேன் சொல்லலாம். அண்ட் ஏற்கனவே இதில் என்ன அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு நீடு இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஒரு ஃபேன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9000 ரூபா வருது. நான் கூட அதிகமாக இருக்குமோன்னு நினச்சி செக் பண்ணேன். மற்ற ஃபேன்லையும் இதே அளவில் தான் இருக்குது. ஸோ நான் இதை சொன்ன உடனே கண்டிப்பாக இது ஒரு ஸ்பான்சர் வீடியோன்னு நினைக்காதீங்க. இது ஸ்பான்சர் வீடியோ இல்லை. ஸ்பான்சராக இருந்தது அப்படின்னா நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வீடியோ போடுவோம். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேக் ப்ராடக்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணது என்னோட பொண்ணு தான். எனக்கு இதை வாங்கி கொடுங்க, நிறையா வீடியோஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னுச்சு. சரி நானும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தான் இந்த ஒரு கேஜெட்டை வாங்கினேன். ரியலாகவே செம என்டர்டைன்மெண்ட்டான ஒரு டாய் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்துட்டு நார்மலாக இது ஒரு ரிமோட் கார் மாதிரி தான். நீங்கள் இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் புல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும். சைடு போகிறதுக்கு இந்த சைடில் இதை டர்ன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக கார் ஓட்டுறதை தவிர இன்னும் சில ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டான விஷயமே சில மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக பண்ணுற மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களே இந்த குட்டி பால் கொடுத்துருக்காங்க. அதை தூக்கி போட்டிங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும். இல்லை என்னோட கையை இப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இல்லை நான் கையை கிட்ட கொண்டு போனேன் அப்படின்னா எஸ்கேப் ஆகி ஓடிடணும் அப்படின்னு எஸ்கேப் மோடு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கோடு மாதிரி மேப் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அது மேலேயே சுற்றுற மாதிரியும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல் இன் ஒன் டூல் பாக்ஸ். எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு வெளியிலேயே நிறையா கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். இதை நார்மலாக நீங்கள் ஒரு மொபைல் ஸ்டாண்டு மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை தவிர நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸேஃப் ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க 15 வாட்ஸு. பேக் சைடில் டைப் சி போட்டை மட்டும் மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சார்ஜுமே ஆயிரும். இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஒரு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க மேக்கப்லாம் போட்டுக்கிறதுக்கு. இதை தவிர இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். நார்மலாக சிம் எஜெக்டர் டூல், சிம் வைக்கிறதுக்கு பிளேஸ், எஸ்டி கார்டு வைக்கிறதுக்கு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள், அதுவும் 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா டைப் ஆஃப் கன்வெர்ட்டருமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எதுக்கு வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதையுமே ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா பாட்டமில் எல்லா டைப்லையுமே க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க. க்ளீனிங் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனு, இயர்பட்ஸு, லேப்டாப் இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 800 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக எல்லாத்தையும் வாங்குறதுக்கு இது ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஆல்ரவுண்டராக இருக்கும். உங்களோட மொபைல் லேப்டாப்புக்குலாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு அடாப்டரும் பவர் கேபிளும் தேடினீங்கன்னா பவர் கேபிள் தேட வேணாம், இந்த ஒரு அடாப்டர் வாங்கினீங்கனாலே போதும். இந்த அடாப்டர்லேயே டேரெக்டாக கேபிளை வந்து ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. வேணும் அப்படின்னா இப்படி இழுத்து நீங்கள் வந்து டைப் சியில் சார்ஜ் போட்டுட்டு திருப்பி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கனால உங்களோட ஃபோனு, டேப்லெட், லேப்டாப் எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் இன்னொரு டைப் சி போட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 65 வாட்ஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்கனால செப்பரேட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணியுமே உங்கள் ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2900 ரூபா வருது. என்ன ப்ரோ அடாப்டர் இவ்வளவா அப்படின்னா, உங்கள் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங், உங்கள் லேப்டாப்லேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் செட் ஆகுதுன்ற பட்சத்தில் ரியலாகவே இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒரு நல்ல அடாப்டர் தான். ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேக் ப்ராடக்ட்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆஃபர்லாம் எந்த டைமில் வருது அப்படின்றத கரெக்டாக ட்ராக் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிட்டு ஆஃபர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லையுமே இன்வெர்டர் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இந்த வைஃபை மோடம் இருக்க தான் செய்யும். அதில் இருக்க பெரிய பிரச்சனையே அதுக்கு பேக்கப் பவர்னு எதுவும் இருக்காது. பவர் கட் ஆச்சு அப்படின்னா லேப்டாப், மொபைல்லாம் வேலை செய்யும், இன்டர்நெட் கிடைக்காம போயிடும். அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஜெட்டை கிட்டத்தட்ட 6 மாசமா யூஸ் பண்ணி பார்த்தேன். இன்ன வரைக்கும் செம ஒர்த்தா இருந்தது. இந்த மாதிரியான மினி யூபிஎஸ் ரவுட்டர்ல கனெக்ட் பண்றதுக்குனே செப்பரேட்டா இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான ஒரு கேபிள் கொடுத்திருப்பாங்க. உங்க மோடத்துல இருக்கக்கூடிய பின்னை ரிமூவ் பண்ணிட்டு இதுல கனெக்ட் பண்ணிருங்க. இதுல கொடுத்திருக்கக்கூடிய கேபிளை எடுத்து உங்க மோடத்துல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு ஒரு பவர் கொடுத்த மாதிரி ஆயிரும். டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்ல இருந்தே பவர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மோடத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து கிடைக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2500 ரூபாய் கிட்ட வருது. வீட்டில் இன்வெர்டர் இருக்குன்னா வாங்க தேவையில்லை. பட் இன்வெர்டர் இல்லை ப்ரோ அப்படின்னா இது ஒரு பேக்கப்பா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் ப்ராடக்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் நம்மளோட ஷூவை வாஷ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான விஷயம் தான். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷூவை வந்து கையில் தொடச்சு பார்ப்போம், அழுக்கு போகாது, அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா டேரெக்டாக நம்ம வாஷ் பண்ணுவோம். மூணாவது வாஷிங் மிஷினில் போட கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ வாஷிங் மிஷினில் வந்து டேரெக்டாக எல்லா ஷூவையும் வந்து போடக்கூடாது. ஸோ உங்கள் ஷூ வந்து வாஷ்
ரியூசபிளாக வாஷிங் மிஷினில் போடலாமான்றதை பார்த்துக்குங்க. அப்படி வாஷிங் மிஷினில் போடுறதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு குட்டி பேக் இருக்குது. இந்த பேக் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக அந்த மாதிரி ஸ்பான்ச்சாக கொடுத்துருக்காங்க. இதனால் ஷூவை வந்து டேரெக்டாக வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரம்மு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே சேஃபாக இருக்குன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டரை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கு. பட் உங்கள் ஷூ வந்து இந்த வாஷபிளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போடுங்க. அண்ட் அதை தவிர ஒரு சில கரையெல்லாம் ஒட்டி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப நாள் கரை அப்படியே ஒட்டியே தான் இருக்குது. இந்த மாதிரி விடாப்பிடி கரையெல்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தோம்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷூ போகாமல் இருந்தால் சரி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய கேஜெட்ஸ் நான் லாங் டேர்ம் யூஸ் பண்ணதான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ரிவ்யூலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.